ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100க்கு 90% உடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பூ வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பூ எங்கே கிடச்சாலும் விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு செம்மையான ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இது போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வைக்க தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்கள் முகமெல்லாம் அப்படியே பளபளன்னு நல்லா ஜொலிக்கும். தங்க மாதிரி உங்கள் முகம் ஜொலிக்கணும் அப்படின்னா இந்த பூவை எங்கே பார்த்தாலும் எடுத்துடாதீங்க. என்ன பூ அப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? என்ன பூ, இது என்ன ஃபேஸ் பேக்கு, எந்த அளவுக்கு ஒயிட் ஆகுது அப்படின்னு லைவாக இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பளபளன்னு இந்த மாதிரி உங்களுக்கு முகம் வந்து வெள்ளையாகணுமா, அதுவும் வந்து 10 நிமிஷத்தில் லைவ் ரிசல்ட்டாக இந்த மாதிரி ஒயிட் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு பூ மட்டும் போதுங்க. அது என்ன பூ, எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்து வெள்ளையாகிருக்கும் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளோவாக இருக்குன்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே பிங்க் கலரில் இருக்குது முகம், அந்த அளவுக்கு கலர் வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான சங்குப்பூவை ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வச்சு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. சங்குப்பூ வந்து நீங்கள் டீ போட்டு குடித்தாலே உங்கள் உடம்பு வந்து கேன்சர் கூட குணமாகிற அளவுக்கு ரொம்பவுமே மருத்துவ குணமுள்ள ஒரு பூ தான் இது. நீங்கள் ஹேர் டேக்கு எந்த அளவுக்கு இதை முக்கியமாக நம்ம சேர்க்குறோமோ அதே மாதிரி ஃபேஸுக்கும் வந்து சேர்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்கள் முகம் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி லைவ் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சங்குப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ எல்லா வீட்லேயுமே வந்து வச்சுருக்காங்க. இது எங்கே பார்த்தாலும் இது கண்டிப்பாக வந்து பறிச்சுட்டு வந்துடுங்க. பறிச்சுட்டு வந்து நீங்கள் காய வச்சு கூட பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்தணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி வந்து பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து அந்த பூவை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வெறும் பூக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபேஸுக்கு வந்து நல்லா அலசிக்கோங்க. தண்ணியில் போட்டு அலசிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10-30 பூக்கு பக்கம் நான் மேலே எடுத்துகிட்டு வந்தேன். நான் அதை மட்டும் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுறேன். இந்த ஒரு தடவை இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்கன்னா திரும்ப இந்த சங்குப்பூ எங்கே பார்த்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்பவுமே ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு இதுதான். பருக்களில் சுத்தமாக எப்போவுமே வாழ்க்கையில் வரவே வராதுங்க. கரும்புள்ளி, இந்த முக சுருக்கம் இதெல்லாம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வராது. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ஒரு பவுலில் தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு உடனே வந்து எடுத்துருங்க. எடுத்து நல்லா இப்படி அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதில் அலசி தண்ணி இல்லாமல் அந்த பூக்களை மட்டும் நல்லா போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா நம்ம ஃபேஸுக்கு அளவு எடுத்திங்கன்னா போதும். இப்போ போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விதைகள் இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறப்ப அந்த திப்பாக இருக்காது. இல்லை விதைகள் இருந்துச்சுன்னா அரைப்பட்டுரும். அதுக்காக எலுமிச்சம்பழத்தை ஒரு டீஸ்பூன் அளவு விட்டாச்சு. இப்போ இது கூட நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு பால் தான் பிடிக்கும், அதனால் பால் சேர்த்துருக்கேன். பசும்பால் வந்து சேர்க்கணும் பால் சேர்க்குறதா இருந்தால். அதுக்கடுத்து வந்து முல்தானி மெட்டி வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எடுத்திங்கன்னா போதும். முல்தானி மெட்டியை இது கூடவே நம்ம அதில் கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது நம்ம நல்லா ஒரு க்ரீம் மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து க்ரீம் மாதிரி பேஸ்ட் ஆயிடுச்சு. இது நல்லா சுத்தமாக பால் வந்து அளவாக தான் நீங்கள் ஊற்றணும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி மாதிரி போயிடும். 2 ஸ்பூன் பால், 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா போதும். முல்தானி மெட்டி 1 டீஸ்பூனு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்து அரைப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. போட்ட செகண்டில் ஒரு 2 நிமிஷத்துலேயே முகம் வந்து நல்லா பிரைட்னஸ் ஆயிருங்க. எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்லா வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம லெமன் ஜூஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு லெமன் ஜூஸ் வந்து அக்கா எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி கூட சேர்த்துக்கலாம்.
அப்படியும் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் தயிர் அதிகமாக சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து போட்டோம் அப்படின்னா முகத்தில் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஒத்துக்காதவங்க நீங்கள் விட்டுட்டு தேன் கூட 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நம்ம வந்து அரைச்சாச்சு. கரெக்டாக இருக்கும். ஒரு 10 15 பூ எடுத்திங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு அளவாக சரியாக இருக்கும். பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த பூக்கள் வந்து ஒரு துளி கூட நம்ம அந்த இதில் போட்டு அரைக்கிறப்போ ஒரு துளி கூட வந்து அரைப்படாமல் இல்லை, நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சில பேர் வந்து ட்ரையாக இருந்தால் பயன்படுத்தலாமா, ஆயில் ஸ்கின்னு பயன்படுத்தலாமா, இது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வடிஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எப்போவுமே உங்கள் உங்கள் முகம் வந்து நல்லா க்ளோவாகும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். முகம் பாருங்கள் நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ டல்லாக இருக்குது, இப்போ இப்படி இருக்கா? இதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் லைவ் ரிசல்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம முகத்தை ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் கழுவிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் கழுத்து பகுதி எல்லா பக்கமும் போடலாம். ஆனால் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்துக்கு போட்டு அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் வாரத்தில் ஒரு 3 டைம் கூட இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள் நம்ம அதுவும் தயிரை விட பால் வந்து சேர்த்துருக்கிறதுனால எலுமிச்சை சாறும் கலந்ததுனால நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். அந்த சங்குப்பூவோட கலர் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா அந்த சங்குப்பூவோட சாறு ஃபுல்லாகவே நம்மளுக்கு அதில் நல்லா டோட்டலாக கிடச்சிருச்சு. நிறையா பேருக்கு இந்த கரும்புள்ளி பிரச்சனை வந்து தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்ணில் வந்து கொஞ்சம் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா லெமன் சார் போட்டதுனால கொஞ்சம் எரிச்சல் கொடுத்துரும். கண்ணில் வந்து அப்படி இந்த மாதிரி இந்த பக்கம் போடுற மாதிரி தான் கண்ணை வந்து மூடிட்டு போடுங்க. லைட்டாக பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள் லைட்டாக பட்டுருச்சு, எரிச்சல் வருது. ஏன்னா லெமன் ஜூஸ் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா எரிச்சல் வந்துடும். அதனால் கண்ணுக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கையில் கூட லைட் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணுக்குள்ளே உள்ளே போயிட போகுது. இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா திக்காக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. நல்லா ஒரு 10 15 பூ இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபேஸுக்கு. 2 ஸ்பூன் பால், 1 டீஸ்பூன் வந்து முல்தானி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முல்தானி மட்டி கிடைக்கல அப்படின்னா என்னக்கா பண்ணுறதுன்னு கூட கேட்குறீங்க. கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் கலந்துக்கோங்க, அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் முல்தானி மட்டி போட்டிங்கன்னா அதில் வந்து சந்தனம் மஞ்சள் எல்லாமே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து முல்தானி மட்டி வந்து சேர்க்குறோம். சப்போஸ் அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் காய விட்டுருங்க. முடிஞ்ச 15 நிமிஷம் கூட ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதான் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த பாலும் லெமனும் சங்குப்பூவும் சேர்த்து நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும். சில பேர்த்துக்கு இந்த முகத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸாக ஒரு குழி குழியாக இருக்கும், பள்ளம் பள்ளமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அது நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா, அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ அந்த பள்ளமெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்கின்னில் அப்டேட் ஆகி ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கண்ணு கருவளையம் அதிகம் பேர் வந்து கேட்குற கேள்வி கண்ணு கருவளையம். இந்த கண்ணு கருவளையத்துக்கு இந்த மாதிரி லெமன் சேர்த்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ட்ரிப்லேயே உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வாயை சுற்றி வந்து கருப்பாகுது அப்படிங்கிறீங்களா, எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஃபேஸ் பேக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதில் எந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தருதோ அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். முக்கியமாக இது வந்து மங்குக்கு நல்ல ஒரு வேலை செய்யும். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு பண்ணுறது இல்லாமல் நம்ம முகத்தில் வந்து மங்கே விழுகாதுங்க, கரையே வந்து விழுகாது. அந்தளவுக்கு வந்து இந்த சங்குப்பூ வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.
இது வந்து நீங்கள் கழுத்துக்கு எல்லா பக்கமும் கருமையாக இருக்கிற இடத்துல எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவிடுங்க. அப்படி கழுவுனீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து கழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா காஞ்சிருச்சுன்னா நீங்கள் போட்டு சும்மா தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுருங்க. நான் காஞ்சதை பாருங்கள், லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கழுவிட்டு வந்துடுறேன். அதிகமாக நம்ம நிப்பாட்டில் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் எந்த அளவு பவர் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பராக வந்து அது இந்த பால் இது சேர்த்ததுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் நம்பி 100% வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்னு. நம்ம அதிகமாக வைக்கல, ஆனால் நீங்கள் ஒரு 15-20 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லெமனுக்கும் பாலுக்கும் இந்த சங்குப்பூவுக்கும் இந்த கரையெல்லாம் டோட்டலாக எடுத்து நல்லா வெள்ளையாயிரும். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா பிங்க் கலரில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வறட்சி இல்லாமல் நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ போட்ட ஃபேஸ் பேக்கில் இந்த சங்குப்பு வந்து டைமிங்கும் ரொம்ப கம்மி, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. இங்கே பாருங்கள், லைவ் ரிசல்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேஸு. இந்த பூ வந்து எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. செம்மையாக வந்துங்க பாருங்கள், பல நல்லா மின்னுது, பார்லர் போயிட்டு வந்த மாதிரி. வாவ், தெரியுது உங்களுக்கு? அப்படியே பளன்னு மின்னுது பாருங்கள். நம்ம அந்த எவ்வளோ டல்லாக இருந்துச்சு நம்ம ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணல, ரொம்ப க்ளோவாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து சோப்பு போடாதீங்க. அதே மாதிரி எந்த க்ரீமும் வந்து முகத்தில் அப்ளை பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செமையாக இருக்கா? ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.